Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா draw the graph of y equal to x square minus 4 and hence solve x square minus x minus 12 equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் ட்ரா பண்ணணும், அப்புறம் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம், சரிங்களா? ஸோ y equal to x square minus 4. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம x வேல்யூஸ் எடுக்கணும். அடுத்து வந்து இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், -4 கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒய்யோட வேல்யூ, அதாவது எக்ஸுக்கு வந்து எதாவது வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து -3 -2 -1 0 1 2 3 வரைக்கும் கொடுப்போம். ஓகேவா? எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இதில் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ -3 ஸ்கொயர் பண்ணால் +9 ஆகிடும். ஏன்னா -2 தடவை மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். -2 ஸ்கொயர் பண்ணால் +4. -1 × -1 +1. 0 × 0 0. 1 × 1 1. 2 × 2 4. 3 × 3 9. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து -4 என்ன பண்ணணும்னா, இங்கே எதுவுமே வேரியபிள் இல்லை பாருங்களேன். அப்போ அந்த -4 அப்படியே த்ரூ அவுட் த டேபிள் வந்து நம்ம போட்டுக்கணும்னு அர்த்தம். -4 கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ வையோட வேல்யூ, இந்த லைனை பார்க்காதீங்க, இது வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்தது. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 9 - 4 வந்து 5. 4 - 4 0. 1 - 4 சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். ஓகே, 0 - 4 என்ன வரும்? -4. 1 - 4 அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். 4 - 4 0. 9 - 4 5. ஸோ இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -3, 5. அடுத்து -2, 0. அடுத்து -1, -3. 0, -4. 1, -3. 2, 0. 3, 5. ஸோ இதெல்லாம் பிளாட் பண்ணினா நம்மளுக்கு ஒரு பேரபிளாக கிடைக்கும், கிராஃப் வந்து கிடைச்சிரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டார்க் லைனில் வரையணும். நீங்கள் வந்து பென்சிலில் தான் போடணும். வீடியோ எடுக்கையில் பென்சிலில் போட்டால் தெரியாதுங்கிறதுனால நான் பெனில் போடுறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் ஆஃபாக தான் பிரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்க வேண்டியதுதான், சரிங்களா? கரெக்டாக டார்க் லைனில் வரைங்க. நீங்கள் லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு அப்படியே ஒரே லைனாக வரைஞ்சிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து 0ன்னு எடுத்துக்கணும். 4 சைடு ஏரோ மார்க் போடணும். இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ். ஸோ இப்போ இங்கே வந்து வேல்யூஸ் எழுதுகிறோம். இந்த மாதிரி டார்க் லைனில் வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து லைன் வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து எழுதணும், சரிங்களா? கொஞ்சம் எவ்வளோ நமக்கு தேவையோ அது வரைக்கும் எழுதிட்டு அப்படியே எம்டியாக விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து லைன் வரைஞ்சிருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து டாட்ஸ் வச்சு நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எழுதிக்கணும், சரிங்களா? அந்த பாக்ஸ் போடும் போது சால்வ் பண்ணுறீங்களே அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து மைனஸ் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரு நம்பர் வந்து தப்பானாலுமே என்ன ஆயிரும்? ஃபுல் டேபிள் வந்து ராங் ஆயிரும். அப்போ கிராஃபே வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால் எப்பவுமே அந்த டேபிள் போடையில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போடணும். கிராஃப் அந்த டேபிள் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் எழுதையில், சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஆக்சஸ் எடுக்கிறது. ரைட் சைட்லேயும் அப்லேயும் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், லெஃப்ட் சைட்லேயும் டவுன்லேயும் வந்து என்ன வரும்? நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். அதாவது டேஷ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். இப்போ ஸ்கேல் எழுதிக்கலாம். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் அப்படியே பிளாட் பண்ணுறேன். -3, 5. இப்போ -3, 5 அப்போ இங்கே இருக்கா? இப்போ இங்கே தான் வந்து
-3, 5 வரும். அடுத்து -2, 0. அப்போ on the x axisல வரும் -2, 0. அடுத்து வந்து -1, -3 -1, -3 இங்கே வரும் -1, -3. அடுத்து வந்து 0, -4 இங்கே வரும் 0, -4. அடுத்து 1, -3 கீழே 1, எப்பவுமே பேரபிளா வரைய போகிறோம்ல, அதனால் எல்லாத்தையும் வெளியே எழுதிக்கோங்க, இல்லை உள்ள ஏதாவது ஒரு சைடு எழுதிக்கோங்க, பக்கத்துலேயே எழுதாமல். அடுத்து வந்து 2, 0 இங்கே வரும் 2, 0. அடுத்து வந்து 3, 5 இங்கே வருமா? எஸ். இப்போ வந்து நம்ம இதை பேரபிளாக வரைய போகிறோம். ஸோ கொஞ்சம் பேரபிளாக வரையும் போது மட்டும் கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் இது வரையணும், சரிங்களா? ஸ்கேலை வச்செல்லாம் வரையக்கூடாது. ஃப்ரீ ஹேண்டில் இப்படி வரையணும், சரிங்களா? ஓகே. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் டார்க் பண்ணி காட்டவா? ஸ்கேலை வச்செல்லாம் ட்ரா பண்ணக்கூடாது. அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் தான் நம்ம வந்து பேரபிளாக வந்து ட்ரா பண்ண. அப்படியே ஒரு பாயிண்ட்டையாக சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் பேரபிளாக வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பேரபிளை வந்து வரைஞ்சாச்சு. 2 சைடு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்ன பேரபிளானா y = x² - 4க்கான பேரபிளை வந்து வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் வரும் இல்லையா? இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹென்ஸ் சால்வ். இப்போ இதை சால்வ் பண்ணணும் ரெண்டுத்தையும். ஸோ y = x² - 4ஐயும் 0 = x² - x - 12. அப்போ இங்கே வந்து -xக்கு பதிலாக இங்கே xக்கு நேரம் தானே x எழுதணும். அப்போ -x - 12. அப்போ இங்கே வந்து xக்கு நேரம் ஒரு 0ன்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ்னால் கண்டிப்பாக சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸில் இருக்கிற x² -x² ஆயிரும். இங்கே மைனஸ்னால் 0 தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸில் இருக்கிற x +x ஆகிடும், -12 வந்து +12 ஆயிரும். இப்போ +x² -x² கேன்சல் ஆகிடும். y - 0 y = 0 + x என்ன வரும்? x -4 + 12. ஸோ -4 + 12 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். இப்போ y = x + 8க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் சால்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், அதாவது மறுபடியும் பாக்ஸ் வரையணும். x இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூவாக போட்டு நம்ம வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே x இருக்குது, அடுத்து 8 தான் இருக்குது, அதோட y கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸுக்கு வந்து ஒரு -2, அங்கே -3லேருந்து கொடுத்தோம்ல, இங்கே வந்து ஒரு -2லேருந்து கொடுக்கலாம். ஸோ 8னா ஃபுல்லாக 8 8 8 8ன்னு எழுதிக்கணும். இப்போ yனா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். ஏன் இங்கே மாதிரி வந்து எக்ஸுன்னு தனியாக வேல்யூஸ் எழுதாமல் இங்கேருந்து போட்டிங்க? இதுலேருந்து தானே நீங்கள் வந்து பண்ணீங்க, எக்ஸ் எடுக்கலையே, இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி தானே போட்டிங்க, இந்த சம்முக்கு மட்டும் ஏன் எக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஷினே எக்ஸு தான், அதனால் எக்ஸுக்குன்னு தனியாக நான் வேல்யூ டேபிள் மறுபடியும் போடலை, அப்படியே எழுதிக்கிட்டேன், சரிங்களா? ஸோ -2 + 8 டிஃப்ரெண்ட் சைன், சப்ராக்ட் அண்ட் ரைட் த ஹையஸ்ட் நம்பர் சைன். -1 + 8 will become 7, 0 + 8 8, 1 + 8 9, 2 + 10 வந்து 2 + 8 வந்து 10. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணணும். -2, 6, -1, 7, 0, 8, 1, 9, 2, 10. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ -2, 6 ஃபஸ்ட்டு. -2, 6ங்கும் போது இங்கே வருமா? -2, 6. அடுத்து -1, 7, -1, 7, -1, 7 இந்த பாயிண்ட். அடுத்து வந்து 0, 8 இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரும். அடுத்து 1, 9, 1, 9. அடுத்து 2, 10. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்கேலை வச்சு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரபிளாகவே எங்கே டச் ஆகுதோ அதுதான் சொல்யூஷன் செட் வந்து நம்ம எழுதணும், சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா பேரபிளாக டச் ஆகலையே, அதாவது இங்கே தான் டச் ஆகிருக்கு, அதாவது இங்கே டச் ஆகிருக்கிறதுனால என்னது -3 -3ல் டச் ஆகிருக்கு.
ஓகேங்களா, -3ல் டச் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து ரைட் சைடில் டச் ஆகலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்ன பண்ணணும்னா இந்த கிராஃப் அப்போ வந்து இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைனா ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது 3யோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் 4, 5க்குலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஒரு 4க்கு கொடுத்து பாருங்கள் என்ன வருதுன்னு. இங்கே பேரபிளாக்கு 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும், இங்கே -4. அப்போ 16 - 4 வந்து 12. அப்போ 1 மோர் பாயிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், 4, 12. சரிங்களா, 4, 12. 4, 12. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பேரபிளா வந்து இதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி 4ல் மீட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அப்போது இப்போ பேரபிளா வந்து இங்கே டச் ஆகுதா? அப்போ -3க்கும் 4க்கும் வந்து பேரபிளா டச் ஆகுது, -3க்கும் 4க்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வந்து கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைப்பட்டால் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா -3, 4. சரிங்களா? ஸோ மார்க் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் வந்து இதுக்கு -3, 4. அவ்வளோதான். -3, 4ல் வந்து பேரபிளா வந்து டச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை, மீட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இன்னொரு பாயிண்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பேரபிளா வந்து டச் ஆகாமே வரும், அது மாதிரினா நோ சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ பேரபிளாவை டச் 2 பக்கமும் டச் ஆனிச்சுன்னா சொல்யூஷன் எழுதுவோம், இல்லைனா நோ சொல்யூஷன் எழுதிடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே ஏரோ மார்க் கிடையாது, ஏன்னா நம்ம இங்கே போட்டிருக்கோம், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போய் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ பேரபிளா வந்து அழகாக பென்சிலில் வச்சு நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சாலே கரெக்டாக வரும், உங்களுக்கு ஒன்றுமே தப்பு வராது. ஓகே, இந்த சால்வ் பண்ணுறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்வ் பண்ணுறது கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். சால்விங்கில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா கிராஃப் வந்து கொஞ்சம் தப்பு வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.